பிரைஸ் தி லார்ட். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் என்று யோவான் 2:5 நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் தாயாகிய மரியாள் கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறையப்பட்ட போனபோது அங்கு இருந்த வேலையாட்களை பார்த்து, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவின் தாய் அவர் பெரியவர் என்றும் அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்றும் அவர் தன்னுடைய தகப்பனாகிய தாவீது சிங்காசனத்திலே அமர்வார் என்றும் அவர் யாக்கோபை அரசாள்வார், என்றென்றும் அரசாள்வார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை என்கிறதை அறிந்திருந்தபடியினாலே இந்த வார்த்தை அவர் சொன்னார். அதன்படி அவர்கள் செய்தபடியினாலே இதோ கற்சாடியிலே தண்ணீரை நிரப்பி அதை பந்தி விசாரிப்பு காலத்தில் கொண்டு போனபோது அது ருசிகரமாய் மாறினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான தீமைகளுக்கும் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கை என்கிற கற்சாடியை வெறுமையாக்கி அந்த கற்சாடிக்குள்ளாய் தேவனாகி கர்த்தரை குறித்த விசுவாசத்தினாலே அந்த கற்சாடியை நிரப்பி அவர் மேலுள்ள நம்பிக்கையில் நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய துவக்கமாக இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கையின் ஓட்டமாக இருந்தாலும் சரி, அதை ருசிகரமாக மாற்றி தேவன் தன்னை மகிமைப்படுத்துவார் என்கிறதை நாம் அறிந்து செயல்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.